ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கி நகர மீன் வாங்கினேன். அதை சரி போன வீடியோவில் நண்டு க்ளீன் பண்ணுற வீடியோவில் எல்லோரும் கேட்டிருந்தீங்க, மீன் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு. அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு கத்திரிக்கோலாலே நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இப்போ கத்திரிக்கோலில் இப்படி இருக்கிறத ரெண்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மீன் மேலே உள்ள ஸ்லாம்பெல்லாம் எடுத்துடலாம். பாருங்கள் எப்படி ஸ்லாம்பு வருதுன்னு. மீன் நறுக்க தெரியாதவங்க கூட இந்த வீடியோ பார்த்து கற்றுக்குவீங்க. ரொம்ப ஈஸியான முறையில் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு மீன் வயிற்று பகுதியில் உள்ள ஸ்லாம்பை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். அப்புறம் முதுகு பகுதியில் உள்ள ரெக்கை மாதிரி உள்ளதை கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு சதை கூட பேரல, ஈஸியாக கட் பண்ணியாச்சு. அடுத்தது பின்னாடி வால் பகுதியை கட் பண்ணிக்கலாம். அப்புறம் மீனோட கழுத்து பகுதியில் இப்படி நம்ம லைட்டாக பிடிச்சி இழுத்தாலே வந்துடும். பாருங்கள் எப்படி வந்துருச்சுன்ட்டு. அப்புறம் வயிற்று பகுதியில் உள்ள குடலை நம்ம உருவி எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக எடுத்தாச்சுன்னு சுத்தமாக. சில பேர் இப்படியே போட்டுருவாங்க. எனக்கு மண்டைப்பகுதியில் உள்ள 2 பக்கத்து உள்ள ஸ்லாம்பை கட் பண்ணால் தான் பிடிக்கும். அப்போ தான் நம்ம குழம்புல போட்டாலோ வறுத்து சாப்பிட்டாலோ மென்று சாப்பிட்டு துப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எப்படி உடையாமல் கொள்ளாமல் எவ்வளோ ஈஸியான மெத்தடில் நறுக்கியாச்சுன்னு. கடையில் கொடுத்து நீங்கள் நறுக்கி காசை வீண் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்களே வீட்டில் நறுக்கி கற்றுக்கோங்க. 20 ரூபா 30 ரூபா கேட்டாலும் அதுவும் நம்மளுக்கு சேவிங்ஸ் தானே. நம்ம ஈஸியாக வீட்டிலே மீன் நறுக்கிடலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொன்ன மெத்தடில் தான் இப்போ நானும் அதை பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் மீன் எப்படி வாஷ் பண்ணுறதும் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், பாருங்கள். பேச்சுலர் பாய்ஸ் கூட இந்த மாதிரி ஒரு கத்திரிக்கோல் இருந்தால் மட்டும் போதும், ஈஸியாக கட் பண்ணிடலாம் மீன். இப்போ நீங்கள் இந்த மாதிரி ட்ராவல்ஸ் டைம் இப்போ எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஒரு மண் சட்டியில் ஒரு கையளவு உப்பு எடுத்துக்கோங்க, கல் உப்பு. இப்போ நறுக்கின மீனை நம்ம உரசி எடுத்துக்கலாம். நான் பண்ணுற மாதிரி பண்ணாலும் சரி, உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் உரசிக்கிட்டாலும் சரி, இந்த மாதிரி உரசி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம விடுபட்ட ஸ்லாம்பெல்லாம் உரசும் போது சுத்தமாக க்ளீன் ஆயிரும். தண்ணி ஊற்றி அலசிக்கலாம். பாருங்கள் எப்படி உடையாமல் கொள்ளாமல் உரசிருக்கேன்னு. சுத்தமாக ஸ்லாம்பெல்லாம் போயிடும் உரசுனதுலே. ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து
மஞ்சத்தூள் எதுக்காக சேர்க்குறோம்னா மீனோட அந்த கெட்ட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காண்டி தான், கவுச்சி வாடை வராமல் இருக்கிறதுக்காண்டி தான் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்து உரசிக்கோங்க ஒரு வாட்டி. அப்புறம் மீனை 4-5 வாட்டி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு சுத்தமாக அலசி எடுத்துக்கோங்க. வீடியோ ரொம்ப லாங்காக போகிறனால நான் உங்களுக்கு ஷார்ட்டாக ஒரு வாட்டி அலசுறதோட முடிச்சுக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது, பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். கவுச்சி வாடையெல்லாம் போய் ஸ்லாம்பெல்லாம் போய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். இந்த மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.